நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. நல்ல படங்களை எல்லாம் விட்டு விட்டு ராயன் படத்திற்கு தேசிய விருதை கொடுத்து விட்டார்களே, இதெல்லாம் நம்ம கையில் இல்லை என அடங்காத அசுரன் பாடலுக்கு ஆடும் தனுஷை போலவே டென்ஷனில் டெரர் ஆகி ஆவேசமாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் நெட்டிசன்கள். அதுவும் 2024ஆம் ஆண்டில் தமிழில் எத்தனையோ நல்ல படங்கள் வந்திருக்கின்றன. ராயன் படத்தை நீங்கள் தேர்வு செய்த காரணம் என்ன என்ற கேள்விக்கு தேசிய திரைப்பட விருதுகள் தேர்வுக் குழுவின் நடுவரான கலா மாஸ்டர் கூறிய பதிலில், இந்தியாவில் 400 படங்களை பார்த்தோம், நிறைய நல்ல படங்கள் இருந்தன, எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து தான் எது சிறந்த படம் என்று முடிவு செய்து தனுஷ் இயக்கி நடித்த ராயன் படத்திற்கு கொடுத்தோம் என்று கூறியதோடு, நடிகர் மம்முட்டி போன்றவர்களுடன் கடுமையான போட்டிக்கு இடையே தனுஷுக்கு கேப்டன் மில்லர் படத்திற்காக சிறப்பு விருது வழங்கியதாக அவர் பேட்டி அளித்திருப்பதுதான் கலா மாஸ்டருக்கு எதிராக நெட்டிசன்களை பூதகோல ஆட்டத்தையே ஆட வைத்திருக்கிறது. வது தேசிய விருதுகள் ஜூலை 18ஆம் தேதி சனிக்கிழமை அறிவிக்கப்பட்டன. தென்னிந்திய சினிமாக்கள் இந்த முறை விருதுகளை வாரி குவித்ததில் மகிழ்ச்சி. கோலிவுட்டை பொறுத்தவரை ராயன், மெய்யழகன் உள்ளிட்ட படங்களுக்கு தேசிய விருது கிடைத்திருக்கிறது. ஆனால் திரைக்கதையில் கிங்காக வெளியான மகாராஜா, ரசிகர்களின் இதயங்களில் சிக்ஸர்களாக அடித்து குவித்த லப்பர் பந்து உள்ளிட்ட படங்களுக்கும் விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோருக்கும் விருது கிடைக்காதது பெரிய ஏமாற்றத்தையும் சுமாரான ராயன் படத்திற்கு சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருது கொடுத்ததற்காக கடுமையான விமர்சனங்களையும் உருவாக்கி இருக்கிறது. ஏண்டா என்ன பார்த்து ஏண்டா அந்த கேள்வியை கேட்ட என கரகாட்டக்காரன் படத்தில் செந்திலை பார்த்து கவுண்டமணி மீண்டும் மீண்டும் கேட்டு அறைவது போல ராயன் படத்துல அப்படி என்னதான் இருக்கு, இந்த படத்துக்கு ஏன் விருது கொடுத்தீங்க, விருது மேல இருந்த நம்பிக்கைய போச்சே என ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் புலம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆடுகளம் படத்தை வெளியிட்டது அந்த பிரபல தயாரிப்பு நிறுவனம். ராயன் படத்தை வெளியிட்டதும் அதே தயாரிப்பு நிறுவனம்தான். தனுஷ் ஆல்ரெடி யாருன்னு தெரியும். இப்போ தேசிய விருது ஜூரி கமிட்டியில் நடன இயக்குனர் கலா இருக்கிறார். அவர் தனுஷுக்கு மிகவும் நெருங்கியவர். இவ்வளவு செல்வாக்கு இருக்கும் போது தனுஷுக்கு தேசிய விருது கிடைக்காமலா போகும்? ராயன் படத்துக்கு மட்டும் விருது கொடுத்திருந்தா கூட திட்டிட்டு விட்டு கேப்டன் மில்லர் படத்துக்கு சிறப்பு விருதான். காலையில 4 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் போடுவான், நடுராத்திரி நகை அடகு வைக்க போவான். இந்த ராயனுக்கு தேசிய விருதா? 400 படத்தை பார்த்து ராயனுக்கு கொடுத்திருக்காங்களாம். கொடுமடா கொடுமை. படத்தை செலக்ட் பண்றது விட்டுட்டு முதல்ல நல்ல ஜூரியை செலக்ட் பண்ணுங்கடா என கலா மாஸ்டரை நெட்டிசன்கள் வளைத்தெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ராயனை தேர்ந்தெடுத்தது குறித்து பதிலளித்த கலா மாஸ்டரோ, இவர்களுக்கு கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு கொடுக்க கூடாது என்றெல்லாம் பார்க்கவில்லை. ராயன் படத்திற்கு விருது கிடைத்திருக்கிறது. அந்த படத்தை தனுஷ் அவ்வளவு அழகாக எடுத்திருப்பார், படம் நன்றாக இருக்கும் என்று கூற என்ன தகுதி இவருக்கு இருக்குதுன்னு ஜூரியில இவங்களுக்கு பதவி கொடுத்திருக்காங்க என்ற கேள்வி கலா மாஸ்டர் தேசிய விருது நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு எதிராகவும் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்திய திரைக்கலைஞர்களுக்கு தேசிய விருது என்பது பெருங்கனவு. அந்த விருதை பெறுவதற்காக அவர்கள் தங்கள் முழு ஆற்றலையும் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் செலுத்துகிறார்கள். இந்த நிலையில் சிறந்த நடிகராக பிரம்மயுகம் திரைப்படத்தில் நடித்ததற்காக மம்முட்டிக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. உண்மையிலேயே பிரம்மயுகத்தில் அப்படி ஒரு சிலிர்ப்பூட்டும் நடிப்பை மம்முட்டி வெளிப்படுத்தி இருந்ததாக படம் வெளியான போதே பாராட்டுக்களை வைரலாக்கி இருந்தார்கள் ரசிகர்கள். அது மட்டுமல்ல, அந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் ஷெனத் ஜலால் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருதையும் சிறந்த பின்னணி பாடகிக்கான விருதை வைக்கம் விஜயலட்சுமியும் பெறுகிறார்கள் என்பதும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே நேரம் மிக முக்கியமாக விஜய் சேதுபதி மற்றும் சிவகார்த்திகேயனின் ரசிகர்கள் உச்சகட்ட கடுப்பில் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். மகாராஜா படத்தில் நடித்ததற்காக விஜய் சேதுபதிக்கோ,
அமரன் படத்தில் நடித்ததற்காக சிவகார்த்திகேயனுக்கோ தேசிய விருது கொடுத்திருக்க வேண்டும் என தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அமரன் திரைப்படத்திற்காக ராஜ்குமார் பெரியசாமிக்கு சிறந்த இயக்குனருக்கான விருது, ஆர் கலைவாணனுக்கு சிறந்த படத்தொகுப்புக்கான விருது மற்றும் ஜி.வி. பிரகாஷுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஜா படத்திற்கு சிறந்த சண்டை பயிற்சிக்கான விருது அனல் அரசுவுக்கும், சிறந்த துணை நடிகை விருது சாச்னா நமிதாசுக்கும், மெய்யழகன் படத்திற்கு சுரேஞ்சுக்கு சிறப்பு பிரிவில் ஒலி கலவைக்கான விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடுகளம், அசுரன் படங்களுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதுகளையும், காக்கா முட்டை, விசாரணை படங்களின் சிறந்த இணை தயாரிப்பாளருக்கான தேசிய விருதுகளையும் ஏற்கனவே பெற்றுள்ளார். தனுஷ் என்றும் நல்ல நடிகர்தான், ஆனால் நல்ல இயக்குனர் அல்ல. சோ சேட் என ராயன் படத்திற்கு தேசிய விருது கொடுத்ததை எதிர்த்து எரிமலையாய் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 10 தேசிய திரைப்பட விருதுகளை தமிழ் திரையுலகம் பெற்றிருந்தாலும் ராயன் படத்திற்கு தேசிய விருது கொடுத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சூரி நடித்த கருடன், விக்ரம் நடித்த தங்கலான், மாரி செல்வராஜின் வாழை உள்ளிட்ட படங்களை வெளியிட்டு இதெல்லாம் உங்களுக்கு படங்களா தெரியலையா எனவும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ராயன் படத்தை திரையரங்கில் முழுதாக பார்த்தவர்களுக்கு இதைவிட உயரிய விருதுகள் அளிக்க வேண்டும் என்றும், ஒரு வாரம் இதுக்கே இப்படியா, அடுத்த வாரம் இட்லி கடைக்கும் விருது கொடுக்க போறாங்க எனவும் ட்ரோல் செய்து வருகிறார்கள். இப்படி பலார்னு அறைவன் மூடிக்கின்னு வாங்கிக்கணும் என்ற அளவுக்கு நெட்டிசன்கள் விமர்சனங்களால் ராயன் விருதுக்கு எதிராக தனுஷை அறைந்து கொண்டிருக்க, அவரோ ஏய் நீ அட்ரி செல்லம் என அடியையெல்லாம் வாங்கிக் கொண்டு அந்த படத்திற்கு ஆடுவது போல சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருது வாங்கிய உற்சாக வழியில் நிகழ்ச்சியோடு குத்தாட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார் நடிகர் தனுஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.